ஓவைசி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன்றாரு? அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் பக்கா இந்தியரா இருக்கார். எவ்வளவு தூரம் அவர் இஸ்லாமியரா இருக்காரா, அதுக்கு ஒரு பொட்டு கூட குறையாம இந்தியரா இருக்கிறார். அவர் பாகிஸ்தான் கூட ஏன்பா கிரியோ விளாண்டிங்கன்னு சண்டைக்கு போறாரு? உங்களுக்கு புரியுங்களா? ஆசியா கோப்பையில் அவங்களுக்கு என்ன அவசியம் உனக்கு வேண்டிய எனக்கு அப்படின்றார். நீ தானப்பா டூரிசமும் டெரரிசமும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்ப டூரிசமும் டெரரிசமும் டூர் மட்டும் ஒன்றா இருக்க முடியுமா? ஆசியா கோப்பையில் ஏன் விளையாடுறேன்னு கேட்கிறார். அது கேம்ல, அது கேள்வி இல்லை. ஆனா இங்க என்ன பண்றாங்க? பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா, இஸ்ரேலுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக சந்திரிசார். இந்தியாவோட ரோல் என்ன? பிரகாஷ்ராஜ், வெற்றிமாறன், திருமாவளவன், ஜவாஹிருல்லா, இது மாதிரி அமீர், இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. ஒருவேளை பிரகாஷ்ராஜ் இதற்கு நரேந்திர மோடி ஒரு காரணம் சொல்லி இருந்தாருன்னு அவர் தப்பு சொல்றார். அது குழப்பம் இல்ல. அவருடைய வன்மத்தை தீர்த்துக்கிறார். அதுல ஒன்றும் அவருடைய வன்மம் எந்த ரேஞ்சுக்கு நமக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போக வேண்டியதா. பெங்களூர்ல அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் இதே மாதிரி சுயேட்சை போட்டிட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாத இடத்துக்கு போனாருங்கிறத நம்ம பார்த்தோம். மக்களுடைய ஆதரவு அவருடைய கருத்துக்கு அவ்வளவுதாங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். ஒரு நடிகரா பிரகாஷ்ராஜ் சூப்பர். ஆனா ஒரு ஆக்டிவிஸ்டா அவருடைய நிலைப்பாடு ரொம்ப தப்புங்கிறது மக்கள் ஒரு தடவைக்கு 10 முறை சொல்லிட்டாங்க. அதனால இவர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நம்ம மக்கள் பார்ப்பாங்களோ, பிரகாஷ்ராஜ் வந்திருக்காருன்னா பார்ப்பாங்களோ, பிரகாஷ் கரத்தை பார்க்கறதுக்கான காலம் போய் பிரகாஷ் ராஜை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டாங்க. அதனால அவர் சொல்லுவார். ஆனா அவங்களுக்கு தெரியாது, பாலஸ்தீனத்தில் இன்னைக்கு நேரத்தில் யாசர் அராஃபத் இருந்த காலத்துல இருந்து இந்தியாவுடைய பெரு நட்பு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுடைய கருத்துக்கு முரணாக இரு நாட்டு கொள்கையை வச்சிருக்கக்கூடிய முக்கியமான நாடு இந்தியா. இஸ்ரேலும் இருக்கணும், பாலஸ்தீனமும் இருக்கணும். இந்த நாடு, இந்த கொள்கையில நேரம் அமெரிக்கா இல்ல, நிறைய நாடுகள் இல்ல. ஆனா இந்தியா ரொம்ப தெளிவா அந்த நாட்டில் இருக்கு. டே ஒன்ல இருந்து நம்ம பாலிசியை மாற்றவே இல்லை. பாலஸ்தீனத்தை ஏற்கிறோம். யாசர் அராஃபத் இங்க வந்திருந்தார், இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு நம்ம துணை நின்றோம், எல்லாமே பண்ணோம். அது பழைய கதை. இன்னைக்கு உள்ள கதையில இஸ்ரேல் போர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரம்ஜான் மாதத்துல போர் தொடர்ந்தது. ரம்ஜான் மாதத்துல அப்ப இந்தியா நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூட்ட பேசி ரம்ஜான் மாதத்துல போர் நிறுத்தம் மேற்கொள்ள சொல்லி 3 நாள் நிறுத்தி, அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய உணவுப் பொருட்கள், உதவி பொருட்கள் அத்தனையுமே இங்க அனுப்பி அதை தடை பண்ணக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பொருட்களும் தடையற்ற அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி. பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு கண்ணும் தெரியாது, கருத்தும் தெரியாது. அவர் அப்படிதான் சொல்லுவார், there is no surprise. ஆனா இது நடந்த உண்மைங்கிற யாரும் பார்க்கணும். இருநாட்டு கொள்கை இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிட்ட, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ட்ட, செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா பாலஸ்தீன் இருக்கணும் அப்படிங்கிறது. இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடு, புரியுங்களா? இஸ்ரேல் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நாடு. ஆனா இஸ்ரேலுடைய கருத்துக்கு எதிராக பாலஸ்தீனம் இருக்கும் நம்ம சொல்றோம், புரியுங்களா? இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அத்தனை பேருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது ரியாக்ஷன், ஆக்ஷன் இல்ல. இந்த போருங்கிறது ரியாக்ஷன். என்ன நடந்துச்சு? 3 வருஷம் முன்னாடி அவர்களுடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருந்த ஒரு மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, சிவிலியன்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு கூட இல்ல, முகாம்களுக்கு கூட இல்ல, கொண்டாடி கொண்டிருந்த சிவிலியன்களுக்கு தண்டம் தொண்டமா வெட்டி துப்பாக்கியில சுட்டு தரதரம் இழுத்துட்டு போய் ஆள் கடத்தல் பண்ணிட்டு போய் 200-300 பேர் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 500-600 பேரை கொன்று ஒரே நாள்ல அதற்கு யார் பதில் பேசவே இல்லை. அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் யாருமே பண்ணல. பாலஸ்தீனத்தின் காசாவின் இந்த அமைப்புகளினுடைய அத்துமீறல், ஹமாஸுடைய அத்துமீறல் ஏன் யாருமே பண்ணல? ஒரு நாள் ஒரு கண்டனம் ஏன் பண்ணல? அதற்கான ரியாக்ஷன் தானே இது. அப்ப பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக சொல்லக்கூடியதுக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய எனக்கு வித்தியாசம் எனக்கு புரியவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் எதனால் நடந்துச்சு? பெஹல்காம் அட்டாக்கோட ரியாக்ஷன். அப்ப அவங்க 100 பேருக்கு மேல இறந்திருப்பாங்க, நோ டவுட். எங்க ஆபரேஷன் சிந்தூர்ல நீங்க இங்க இறந்த 26 பேர் தான் சொல்ல முடியுமா? அப்படி கணக்கு வைக்க முடியுமா? பாரு, உங்க ஊர்ல 26 பேர் இருந்துட்டாங்க, எங்க ஊர்ல 26 பேர் கொண்டு, அப்படி செய்ய முடியுமா? அப்ப பயங்கரவாதிகள் முகாம்கள் அளிக்கும் போது அங்க முகாம்களுக்குள்ள இருக்க எல்லாரும் போதான் செய்வாங்க. அப்படிதான் நடந்தது. அப்ப அங்க 100க்கு மேலான நம்பர் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம ராணுவ வீரர்கள் ரொம்ப தளபதிகள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நம்பர்லாம் கவுண்ட் பண்ணலாம் என்னோட வேலை இல்லைங்க, நாங்க போனோம் அடிச்சு சர்ஜிக்கல் சிவிலியன்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பண்ணோம், சரிங்களா? அப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல 100க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டாங்க, இந்தியா தப்புன்னு சொல்லுவீங்களா? பரம இஸ்லாமியரா இருக்கக்கூடிய ஓவைசி சொல்லலையே, நீங்கள் எப்படி சொல்றீங்க? ஓவைசி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன்றாரு? அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் பக்கா இந்தியரா இருக்கார். எவ்வளவு தூரம் அவர் இஸ்லாமியரா இருக்காரா, அதுக்கு ஒரு பொட்டு கூட குறையாம இந்தியரா இருக்கிறார். அவர் பாகிஸ்தான் கூட ஏன்பா கிரியோ விளாண்டிங்கன்னு சண்டைக்கு போறாரு. உங்களுக்கு புரியுங்களா? ஆசியா கோப்பையில் அவங்களுக்கு என்ன அவசியம் உனக்கு வேண்டிய எனக்கு அப்படின்றார். நீ தானப்பா டூரிசமும் டெரரிசமும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்ப டூரிசமும் டெரரிசமும் டூர் மட்டும் ஒன்றா இருக்க முடியுமா? ஆசியா கோப்பையில் ஏன் விளையாடுறேன்னு கேட்கிறார். அது கேம்ல, அது கேள்வி இல்ல. ஆனா இங்க என்ன பண்றாங்க? பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா, இஸ்ரேலுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக சந்திரிசார். இந்தியாவோட ரோல் என்ன? இந்தியா போர் நடக்கக்கூடாதுல ரொம்ப தெளிவா இருக்குது. எந்த சொல்லையும் போர் ஏற்க முடியாதுன்னு சொல்லுது. நாம் இப்ப பாருங்க, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, 2.5 வருஷத்துக்கு மேல நடந்துருக்கு. உக்ரைன் ரஷ்யாவில் போறதுக்கு 3 வருஷமா நடந்துருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? 3 நாள்ல போரை முடிச்சோம். அப்ப போர் நம்முடைய ஆசையாக இருந்தா, பாகிஸ்தானை அழிக்கணுங்கிற நோக்கமா இருந்தா நம்ம தொடர்ந்து இருப்போம்ல. உங்களுக்கு புரியுங்களா? அவர்களுக்கு இணையா 4 பேர் ஆதரவு வந்திருப்போம், நமக்கு ஆதரவு 4 பேர் வந்திருப்பாங்கல்ல. அப்ப இஸ்ரேல் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்கு, உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கு, இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டே இருக்கலாம்ல.
ஏன் முடிவு கொண்டு வந்தாங்க? நம்ம போற விரும்பல. இது நம்முடைய சித்தாந்தம். ரஷ்ய அதிபர்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். நீ வந்து போர் வந்து இது போருக்கான காலம்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். இன்னமும் போர் நிறுத்தத்துக்கு நம்ம பெரிய பங்களிக்கிறோம்னு அமெரிக்க அதிபர் என்டார்ஸ் பண்றார். ரஷ்யா போருக்கு வந்து இந்தியா பெரிய நிறுத்தத்துக்கு பெரிய பங்களிக்குது, அவங்க நினைச்சா முடியும்னு சொல்றாரு. உக்ரைன் அதிபர் சொல்றாரு இந்தியா நினைச்சாதான் முடியும்ன்றார். அவ்வளவு பெரிய ரோல் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இவங்க நம்ம மேல குற்றச்சாட்டு நியாயம் இருக்குது. அவர்களுக்கு நரேந்திர மோடி மீது வன்மம். இப்படித்தான் போய் சொன்னாங்க. இதே திரு பிரகாஷ்ராஜோட கருத்து என்னன்னு கேளுங்க. சிஏஏல சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து வெளிநாடுகளில் துன்புறுத்தப்பட்டு மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அடைக்கலம் தேடி வந்தவர்களை பற்றியது. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, எப்படி இருப்பாங்க? இதே பிரகாஷ் ராஜ் அத்தனை பேருக்குமே நீங்க கேட்டுங்க. வெளி மாநிலத்திலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு இது திருமாவளவன் அவர்கள்ட்ட கேளுங்க, மற்றவங்கள்ட்ட கேளுங்க, புரியுங்களா? அமீர் அண்ணன் கேளுங்க, வெற்றிமாறன் கேளுங்க. வெளி மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் வந்து தொழிலாளர்கள் வந்துடுறாங்க, அண்ணன் சீமான் உட்பட எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? அப்படின்னா வந்தேரிகள் உள்ள வந்துட்டாங்க, அப்படிமா ஆட்கள் வந்துட்டாங்க, அவங்க ஹிந்தி மாநிலமாக. பங்களாதேஷில் ஆள் வந்தா பரவாயில்லையா? பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல வந்தா பரவாயில்லையா? அங்க இஸ்லாமியர்கள் உட்பட அத்தனை பேருக்குமே கூடுன்றாங்க. இங்க மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வந்தா வரக்கூடாதுன்றாங்க. இவர்களுடைய இரட்டை விடம் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்தியாவில் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, ஆனா வெளிநாட்டை சேர்ந்தவர் இந்தியாவுக்குள்ள வரணும். அப்ப நோக்கம் என்னன்னு யோசிங்க. அப்ப இந்துக்களுக்கும் புத்திஸ்டுகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சிஏஏல கிறிஸ்தவர்களும் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். என மத ரீதியான துன்புறுத்தல் பாகுபாடு அவர்களுக்கும் இருந்தது. அப்ப இந்தியா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக இவர்கள் வந்து இந்து மத வெறிபிடித்தவர்களாக இருந்தால் ஹிந்து புத்திஸ்ட் ஜெயின் மட்டும் சொல்லியிருப்பாங்களா? கிறிஸ்தவர்கள் ஏன் சேர்க்கணும்? கிறிஸ்தவர்கள் அப்ப மத ரீதியான துன்புறுத்தல்ங்கிறது இஸ்லாமியர்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூணுமே இஸ்லாமிய நாடுகள், சரிங்களா? பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடு, பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடு. அப்ப இஸ்லாமிய நாடுல இஸ்லாமியராக இருக்க முடியலன்னு ஒருத்தர் வெளியே வர முடியாது. அதனால அங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல. அப்ப மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வெளியே தப்பிச்சு ஓடி வேற வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அடைக்கலமா இந்தியா நிக்குது, ரைட்டுங்களா? அப்ப இவர்கள் இந்த இஸ்லாமியர்களுக்காக அக்கறைப்படக்கூடிய இந்த ஜவாஹிருல்லா அண்ணன், திருமா அண்ணன், அமீர் அண்ணன், மற்ற எல்லா பெருமக்களும் ரோஹிங்கியா முஸ்லீமை பங்களாதேஷ்ல வச்சுக்க சொல்லி சொல்ல வேண்டியதானே? ரோஹிங்கியா முஸ்லீமை பாகிஸ்தான் வச்சுக்க சொல்லி சொல்ல வேண்டியதானே? ரோஹிங்கியா முஸ்லீமை ஆப்கானிஸ்தான் வச்சுக்க, அவர் முஸ்லீம்கள் இல்லையா? ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் தானே? அவர்களை பங்களாதேஷ்லயோ பாகிஸ்தான்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ வச்சுப்பாங்களா? அப்ப இவருடைய எண்ணம் பாருங்க. முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் ரோஹிங்கியாக்காக கொடுக்கல? முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் உய்குர் முஸ்லிம்களுக்காக ஏன் சைனால குரல் கொடுக்கல? சைனால உய்குர் முஸ்லிம்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்படலாம் குற்றச்சாட்டு இருக்கு. அதற்கு இங்க ஒரு கம்யூனிஸ்ட் குரல் கொடுப்பாங்களா? இதே பெருமக்கள் குரல் கொடுப்பாங்களா? அப்ப இவருடைய அக்கறை முஸ்லிம்கள் மீதும் இல்லை. உய்குருக்கும் குரல் கொடுக்கல, புரியுங்களா? ரோஹிங்கியாவுக்கும் குரல் கொடுக்கல. சரி, அப்ப உள்நாட்டவர்கள் சேர்ந்து கொடுக்குறாங்களா? கொடுக்கல. அவருடைய நோக்கம் பூரா ஆப்கானிஸ்தானியர்கள் உள்ள கொண்டு வரணும், பாகிஸ்தானியர்கள் உள்ள கொண்டு வரணும், பங்களாதேஷியர்கள் உள்ள கொண்டு வரணும். வேற என்ன சிந்தனை இருக்கு? பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்தியாவை தொடர்பு பேசுனாங்கன்னு அவருடைய பார்வை குறைபாடு தவிர வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல.